நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிச்சு தூக்க அவளை ஓட விட்றா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஓட விட போகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க போய் முட்டை வாங்கினாங்கல்ல, அந்த கெட்டு போன முட்டை அந்த இடத்துல வந்து யார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ரொம்பவே வேண்டிய ஒரு நபர் தாங்க. அவர் தான் மல்லிக்கும் முட்டை கொடுத்தாரு, இவங்களுக்கும் முட்டை கொடுத்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எதுவும் யோசிக்காமல் முட்டாள்தனமாக அவங்க போய் எக்ஸ்பைரி முட்டையை வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டாக அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மல்லி வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவரும் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு இப்போ தான் நியூஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி மல்லி அம்மா முட்டையை வச்சு ஏதோ அழகான சாப்பாடு செஞ்சு அது மூலயமா பசங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஸ்டொமக் பெயின், அது மட்டும் இல்லாமல் லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறைய நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மல்லி இல்லை. மல்லிக்கிட்ட நான் கொடுத்தது வந்து கேரண்டியான முட்டை தான், எந்த ஒரு இது இல்லை. இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சித் இவங்க 2 பேர் தான் வந்தாங்க முட்டை வாங்கிறதுக்கு. வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல, எக்ஸ்பிரி ஆன முட்டை இருந்தால் தாங்க, எங்கள் பர்த்டே பார்ட்டி அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே முட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது ஓஹோ நானா, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. கரெக்டாக மல்லியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு. சரி, மல்லி ரொம்பவே நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியுற மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் இதை வந்து அவங்க ஒத்துக்கலை, இதில் இன்னும் மேலும் பிரச்சனை அதிகரிக்குது மல்லிக்கு எதிரானா, அப்போ சொல்லுங்கள், நானே வாண்டடாக வந்துக்கிட்டா சொல்கிறேன். ஏன்னா மல்லி ரொம்பவே தங்கமான பொண்ணு. மல்லியால் தான் என் பொண்ணு இப்போ உயிரோடு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு டைம் வந்து கார் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் தான் உயிரை துச்சமாக நினைக்காம அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினா, அந்த நல்ல மனசுக்காக அவருக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்கள் போயிட்டு எதுனாலும் பேசுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது கேட்டதும் ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு அதே கோவத்தில் அதே ஆவேசத்தோடு வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு. அந்த சமயத்தில் திடீர் ஃபோன் வருது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வந்து கனடா விசா ரெடி ஆயிடுச்சு சார், கனடா போகிறதுக்குன்னா எல்லா ப்ரொசீஜரும் இப்போ ஓகே பண்ணால் அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சைன் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செட் இந்த வேலையை முடிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டு சைன் போட்டு உடனே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் நிறைய ப்ரொசீஜராக இருக்குது சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி விஜய்க்கு அந்த கான்செப்டே போயிடுது. உடனே நெக்ஸ்ட் கான்செப்டை கொண்டு வர பார்க்குறாங்க. இல்லை ரஞ்சிதமோ ராஜேஸ்வரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த வாட்ச்மேன் அந்த கடைக்காரர் திருப்பியும் வராரு. நம்ம விஜய் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் மல்லி தான் சொல்ல சொன்னாங்க சார், மல்லி என்கிட்ட காசு கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு மனசு கேட்கல, உங்கள் குடும்பத்தில் தான் எல்லாமே என்கிட்ட வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன்னா ரெண்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து பேசுகிறான் அந்த கடைக்காரன். என்னடா நடக்குது எங்கடே, ஏன்டா இந்த மாதிரி பொய் புழுகாண்டே இருக்கேடா, இந்த மாதிரி எல்லாம் பொய் பேசுகிறேன், எனக்கு கட்டம் கோவம் வரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னாலும் என்னங்க பண்ணுறது, பணம் இருந்தால் 10 பாயும் 15 பாயும். கரெக்டாக நான் தூங்கி நிற்கிற போனங்கடா திடீர்னு எழுந்து நிற்கும் காசு இருந்தால், அந்த மாதிரி ஒரு சூழலில் தாங்க போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நம்ம வச்சுருக்கோம். எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வேறு லெவலில் ஒரு பக்கம் தெரி கூட போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மல்லி என்னை மன்னிச்சிரு, உனக்கு எதிராக தான் எல்லாரும் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் உனக்கு ஆதரவாகவும் நிற்க முடியல, உன்னை எதிர்த்து பேசாமல் இருக்க முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இதில் என்னங்க இருக்குது, இது எனக்கு பழகி போனது தானே, எனக்குன்னு யார் இருக்காங்க, என் அண்ணன், என் வெண்பா, அப்புறம் நீங்கள் தான், உங்களை தான் நான் மலையாக நம்பின்னு இருந்தேன், நீங்களும் கைவிட்டீங்க, சரி விடுங்க, அதில் என்ன இருக்கு, வெண்பா எங்கள் அண்ணன் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கண்ணிலேருந்து ரத்த கண்ணீரே வருது. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் நான் இருக்கேன், ஏண்டா டே கம்முன்னு போட சப்புன்னு அடிச்சிட்டு போகிறேன், ஒரு டைம் இதே தாண்டா சொல்கிறேன் சாமி, சொல்லி அதை கேட்டு என் காதெல்லாம் பூத்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கரெக்டாக எந்த மாதிரி இவர் சொல்கிறது இருக்குன்னா, கம்பி கட்டுற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறதே நம்ம கேட்குறது, இதே வேலையை வச்சுன்னு இருக்கோம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் குட்டி விஷயமெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இதெல்லாம் மாறி நடக்காதா, இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் தரப்போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. என்னடா ரோட்லேயே பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதை தான் நானும் பார்த்துன்னு இருக்கேன். நாமளும் போய் அந்த சண்டையில் 2 அடி குத்து நம்ம மேலே வாங்கின்னு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் அதுக்காக நான் எப்பவுமே போக மாட்டேன். என் பாட்டுக்கு நம்ம இங்கே நம்மளா தப்பு நம்ம மேலே இருக்காது வரையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. தப்புன்னு வந்தால் தட்டி கேட்காம விடக்கூடாது, எவனா போனீங்க இல்லைனா உங்களை ஒரே அடி அடிச்சுட்டு ஓட விட்டுருவானுங்க. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்தந்த இடத்துல அப்படி இருந்துன்னு குமுக்குமா எஸ்கேப் ஆயிடணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.